இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினே தோளில் ஆடும் சேலையே தொட்டில் தான் பாதி வேலையே. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லிட்டில் வ்ளாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அகெயின் ஹாப்பி டு see you. இந்த வீடியோவில் வந்து எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சர்ப்ரைஸ் ஒன்று நான் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது, சர்ப்ரைஸ்க்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். எப்போவுமே வ்ளாக் வீடியோவில் வரவ என்னடா இன்றைக்கி டைரெக்டான வீடியோவில் வந்திருக்கலே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சர்ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ண போகிறதுக்காக தான். நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் வந்து. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட்ஸ் படிக்கும்போது ஒரு சில பேர் நெகட்டிவாக பண்ணாலும் இருந்தாலுமே ஒரு சில பேர் பாசிட்டிவாக பண்ணுறீங்க. இதே மாதிரி இன்னும் சப்போர்ட் கொடுங்க எனக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்யூ. இது நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. 500 சப்ஸ்கிரைபருக்கு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவீங்க. 500 சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் மாதிரிங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வராமல் எல்லாமே நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்க இல்லைங்களா, எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம். 500 சப்ஸ்கிரைபர்ன்றதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இதே மாதிரி இனி வரும் வீடியோக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ் வந்து ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஹெவியான ஒர்க் போயிட்டுருக்கு. இதுலேயே சொல்லிடலாம் உங்களுக்கு எதுக்காக சர்ப்ரைஸ்னால் இன்னொன்னு சொல்லி உங்களுக்கு நான் இது பண்ணிவிட்டு அதையும் சொல்லிடுறேன், ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ வீடு வந்து கட்டிகிட்ருக்காங்க, அதை தான் நான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து சடனாக நடந்த சர்ப்ரைஸ். ஸோ இது நான் பிளான் பண்ணவே கிடையாது. பட் இதுவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம ரிவீல் பண்ணலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவே சொல்கிறேன். வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ வீடு கட்டுறது வந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே நடந்துட்டுருக்கு, வேலைகள் எல்லாமே. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். பிஸியானதுனால மினி வ்ளாக்ஸ் எதுவும் போட முடியல, ரொம்ப சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடு கட்டி கண்டிப்பாக நாங்கள் குடி போனதுக்கப்புறம் நான் மினி வ்ளாக்ஸ் எல்லாமே டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ், லாங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து என்னோடது நான் கீழே வந்து டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணாததுனால மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம்லேயும், ரொம்ப தேங்க்யூ. இன்ஸ்டாகிராமில் நம்ம 27K கிட்ட போயிருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இதெல்லாமே நடக்காது. ரொம்ப தேங்க்ஸ். பெரிய மனசு பண்ணி என்னோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸும் நிறைய பேர் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது. ஸோ ரொம்ப நேரம் பண்ணிட்டு நட்டுருக்குது. உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. செக் பண்ணி பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இது செகண்ட் பேபிக்கான செக்கிங் தான். ஸோ கிட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ எனக்குமே அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனசு இருக்குது. கிட்ட எடுத்துகிட்டு வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூரின் கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன், அது வரையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ வந்து கிட் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து இருந்தேன். ஸோ 2 வாங்கினதில் ஒன்று வந்து இப்போ தான் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைமாக செக் பண்ண போகிறேன்.
பாசிட்டிவ் வருதோ இல்லை நெகட்டிவ் வருதோ என்ன இருந்தாலும் ஓகே, வாங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ நான் யூரின் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ யூரின் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஸோ நான் கலெக்ட் பண்ணி வந்தாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நிறைய லொடன்னு பேசியிருப்பேன் போல், நிமிஷமே நிறைய போயிடுச்சு. சரி ஓகே, வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நிறைய டைம் எடுக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருதோ பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. எல்லாரும் இப்போ நான் விட போகிறேன், பாருங்கள். அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்டே, கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணில் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ. வெள்ளைத்தா அதில் முத்தத்தா ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்டே, இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தா அதில் திருத்தங்கள் நீ செய்தாய். I'm pregnant. இல்லைங்க, நீங்கள் வேற. சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணலான்னு நான் வந்து சும்மா சொன்னேன். லைட்டாக தெரியுது, பட் வந்து இது வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டா இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டான்னு எனக்கு தெரியல. ஃபைன் லைன் மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு நான் பிக்சரில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வீடியோவில் தெரியுதா நெகட்டிவ்னு தான் காட்டும். ஸோ ப்ரெக்னென்ட் நான் ப்ரெக்னெண்ட்டான்னு தெரியல. எதாக இருந்தாலும் ஓகேன்னு தான் நான் சொன்னேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பிகாஸ் லைட் ஃபைன் லைன் தெரியுது. இன்னும் நாள் போகணுமோ அப்படின்ற ஒரு எனக்கு டவுட் வருது. ஆனால் இதை கேட்டால் நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டான ஒரு ஐடியாவாக இல்லை. நோங்க. ஸோ இது வந்து நான் ப்ரெக்னென்ட். லைட் ஃபைன் லைன் தெரியுது, பட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எனக்கு ஐடியாவே இல்லை. பிகாஸ் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை எனக்கு. அதனால தான் நான் வந்து சரி சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணேன். ஆனால் லைட் ஃபைன் லைன் தெரியுது. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் கூட பண்ணுவீங்க, எதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் வர்ற வீடியோஸ் வந்து வீடியோவில் போடுறீங்க அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுவீங்க. சாரி, உங்களை மனசு புண்படுத்தணும்னு நல்லா போடல. ஸோ இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணேன். ஆக்சுவலாக இது எனக்குமே வந்து தெரியாதுங்க, நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருவா அப்படின்ட்டு. எனக்குமே இது வந்து ஒரு உங்களுக்கு எப்படி இப்போ தெரிய வருதோ அது மாதிரி தாங்க எனக்கும் இப்போ தெரிய வருது. ஆக்சுவலாக இதை பார்த்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கிடைக்காம ஃபஸ்ட்டு குழந்தைக்காகவே ஏங்குறவங்க இருக்காங்க. செகண்ட் பேபிக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஃபஸ்ட் பேபிக்காகவே நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் வருமான்ற ஏங்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க.
ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து மறுபடியும் அகெயின் நான் சொல்கிறேன், கடவுள்கிட்ட நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை உண்டாகணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் உங்களை ஏமாற்றணும்னு பண்ணல. ஆக்சுவலாக இது எனக்குமே ஒரு ஏமாற்றம் தான். நெகட்டிவ் வந்தது ஒரு இதில் கொஞ்சமாக இருந்தாலுமே, ஹாப்பியாக இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இன்னும் நாள் போகட்டும்ன்ற ஒரு மைண்ட் தாட்டும் வந்துருச்சு. ஏன்னா தம்பி கூட சமாளிக்கவே எனக்கு சரியாக இருக்குது. ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆகட்டும், அவன் புரிஞ்சிக்கிற தன்மை வரட்டும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. நான் உங்களை ஏமாற்றணும்னு பண்ணல, சும்மா ஜஸ்ட் சர்ப்ரைஸ் ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் பண்ணேன். அகெயின் நான் சொல்கிறேன், இது எனக்குமே இப்போ தான் தெரிய வரும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.